தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெர்மிஸ்டருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்சிடி 20x4 எல்சிடிக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணேன், ஃபஸ்ட் எடுத்தோடனே நார்மல் எல்சிடிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டேன். ENQURIES liquid crystal.h. ஓகே, அடுத்து liquid crystal LCD 8, 9, 10, 11, 12, 13 அப்படின்னு நான் போட்டேன். அடுத்து வாய்ட் செட்டப்பில் LCD begin 20,4 நம்ம ப்ரீவியஸ் என்ன பண்ணிப்போம் 16x2 போடுவோம். அப்போ நான் 16x2 LCD யூஸ் பண்ண போதுன்னு அர்த்தம். இது 20x4 அப்படிங்கிறப்போ நான் 20x4 LCD வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி LCD.clear LCD நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். அடுத்து LCD.set cursor 0,0ல் வெல்கம் டு ஓகே LCD செட் கர்சரில் 0,0 பொசிஷன் என்ன பண்ணிட்டேன் வெல்கம் டு அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி LCD.set cursor 0,1ல் என்ன பண்ணிட்டேன் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து LCD.set cursor 0,2ல் வந்து யூடியூப் சேனல். அடுத்து LCD.set cursor 0,3ல் சப்ஸ்கிரைப் நவுன் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து வாய்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டேன் நான் வெல்கம் டு ப்ராஜெக்ட் பேக்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வாய் லூப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாய் லூப்பில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே எழுதலை. ஏன்னா நான் வந்து LCD மட்டும் தான் இன்டர்ஃபேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் வெல்கம் டு ப்ராஜெக்ட் பேக்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் நவ். இப்போ ஒவ்வொரு காலம்லேயும் என்ன பண்ணிட்டேன் ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கோடிங் என்ன பண்ணுறேன் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுத்தேன். அப்போ எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுத்தா அப்படின்னா என்ன ஆகும் கோடிங் வந்து கம்பைல் ஆகும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் எந்த இஷ்யூ இல்லை. கம்பைலிங் டன் கம்பைலிங் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டேன் 20x4 LCD வந்து எடுத்தேன். அது எப்படி எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு LCD அப்படின்னு டைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுத்து 20x4ன்னு கொடுங்க. அப்போ எனக்கு என்ன எல்லாம் 44 அப்படின்னு காமிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து 20x4 ஆல்ஃபா நியூமரிக் டிஸ்பிளேன்னு இருக்கும். ஓகே, ஆல்ஃபா நியூமரிக் LCD. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா I2C கம்யூனிகேஷன் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம் ஆல்ஃபா நியூமரிக் நார்மல் LCD எடுத்துக்கலாம். அப்போ டபுள் கிளிக் பண்ணி அப்போ என்ன சைடில் வந்து ஆட் ஆகிடும். அது வந்து எப்படி நீங்கள் 16x2 LCD வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். இல்லை எந்த மாற்றமும் இல்லை. அதே சேம் ப்ரொசீஜரில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோடிங்கை வந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு வெல்கம் டு ப்ராஜெக்ட் பேக்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் நவுன் காமிக்கும். இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் LCD வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணால் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வெல்கம் டு ப்ராஜெக்ட் பேக்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் நவுன் இருக்குது. ஓகே, இதில் கண்டென்ட் மாற்றணுமாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.